ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவும் யுவானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யுவான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு பிடிச்சவங்க என்னோடய அம்மா, என்னோடய தங்கச்சி, இப்போ யாருமே என் பக்கத்தில் இல்லை. நீ மட்டும்தான் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற. ஸோ உனக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா ஏன்டா அந்த மாதிரி பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோட பிஏ பார்த்திங்கன்னா 2 பேர்த்த இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். இவங்க நம்ம கேம்ப்லேருந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த பெரியவர் பார்த்திங்கன்னா முட்டி போட்டு கெஞ்சிட்ருக்காரு. இந்த வாரெல்லாம் நடந்துச்சுல்ல, அதிலிருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை, எனக்கு ரொம்பவே பசிச்சது, அதனால தான் அந்த ஃபுட்டை திருடிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, எங்களை கொலை பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ அதை கேட்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, யுவானுக்குமே கஷ்டமாயிடுது. ஸோ அவன் பார்த்திங்கன்னா மெங்குக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கூட அப்படின்னு. இவனும் பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அந்த பண்ணை இந்த பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏதோ பல வருஷம் சாப்பிடாத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுலேயுமே அவங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் கொடுக்குறான், நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு. அவர் பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்கலப்பா, நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதை பார்க்கும்போது ஹீரோ, யுவானு, ஹீரோவோட பிஏ, இவங்க 3 பேர்த்துக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. இதுக்கப்புறமா இவங்க சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து, அந்த தாத்தாவும் அந்த பையனும் சேர்ந்து தான், ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா ஹீரோவும் யுவானும் பார்த்துட்ருக்காங்க. யுவான் சொல்லிகிட்டு இருக்கான், நான் இந்த மாதிரி தான் ஒரு ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லா மக்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும், சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எப்போ பாரு போர் வார் இப்படியே தான் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா யானையும் அந்த ஜெனரலையும் காட்டுறாங்க. அந்த ஜெனரல் பையன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், அச்சு என்னை மன்னிச்சிட்டாங்க, நான் மன்னிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. ஸோ யான் சொல்லிகிட்டு இருக்கான், நீ என்ன உன்னை அவன் மனுஷ்டான்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு. இவன் பயந்தே போயிடான், அப்படியே முட்டிக்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீ என்னை சீட் பண்ணிட்ட நீ நினச்சிட்ருக்க, ஆனால் இதெல்லாம் நம்பத்துக்கு நான் என்ன முட்டாளா, என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ பண்ணது மிகப்பெரிய விஷயம், ஆனால் இந்த டைம் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே பண்ணாமல் இரு வா அப்படின்னு 2 பேரும் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் ஒரு சோல்ஜர் சொல்லிகிட்டு இருக்கான், நம்மளோட எல்லையில் அந்த யுவானும் அவங்களோட சோல்ஜர்ஸுமே கேம்பெல்லாம் போட்டிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலன்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் இந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா கமெண்டர் ஒருத்தவன் இருப்பான், அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் குதிரை கொஞ்சம் ஆளெல்லாம் ரெடி பண்ணேன், நான் போய் அந்த யுவானை எல்லையிலே வச்சு சாகடிக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கு நம்மளோட மாஸ்டர் அனுமதி கொடுத்தாரா அப்படின்னு. அவர் என்ன அனுமதி கொடுக்கறது, அந்த யுவான் பையன் அந்த அச்சுவோட ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்னு எவனுமே நம்மளை சுற்றி இருக்கவே கூடாதுடா, அழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் யுவான் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் காட்டுறாங்க. யுவான் பார்த்திங்கன்னா உட்காந்து புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அப்போது இந்த ஜெனரல் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்கள் எல்லாத்தையுமே உள்ளே இறக்கி விட்டுட்டு அப்படியே கெத்தாக பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு இருக்காப்புல. இவனுங்க இந்த மாதிரி வருவானுங்க அப்படின்ற விஷயங்கள முன்னாடியே ஹீரோ பார்த்திங்கன்னா கணிஷ்டான் போல. ஜெனரலோட ஆட்கள் உள்ளே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே ஹீரோவோட ஆட்கள் பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சிட்டாங்க. இந்த ஜெனரலுக்கு முன்னாடி மெங்கு பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு அழகுகாலம் காமிச்சிட்ருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. யுவான் பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். இவனுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி ஹீரோ பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். வாப்பா தம்பி, உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படி. அடப்பாவீங்களா, இது எனக்கான ட்ராப்பாடா அப்படின்னு இவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓட பார்க்குறான். இப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 2 அம்பா அவனோட காலிலே இறக்கி விட்டுட்டு இருக்கான். ஸோ அவன் கீழே விழுகிறான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கான். இந்த சைடை அந்த ஷவுலி ஆர்மியோட ஜெனரலை காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஹீரோயின்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம மாஸ்டர் அந்த ஜெனரலை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவனோட மனசில் அந்த வேஸ்டேட்டை பழி வாங்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால அவன் எதையுமே செய்வான். அது மட்டும் கிடையாது, இந்த பிரெயின் வாஷ் பண்ணுறது, ஒருத்தவங்களை ஏற்றி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே அவன் பண்ணுவான். இப்போது நம்ம மாஸ்டர் பக்கத்தில் அவன் இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சராக தான் எனக்கு தெரியுது. இதுக்கப்புறமா அந்த ஜெனரல் பார்த்திங்கன்னா கால் அப்படியே இழுத்து இழுத்து நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் பார்க்குறான், இந்த அம்பு ஹீரோ யூஸ் பண்ணுறதாச்சே அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் காலில் கட்டெல்லாம் போட்டுட்டு யானை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கான். யான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் பார்க்க. இவன் சொல்லிகிட்டு இருக்கான், நான் நம்மளோட எல்லையில் போய் செக் பண்ணி பார்த்தேன், அங்கே ஹீரோவுமே வந்திருக்கான், அவன் தான் அந்த படைகள் எல்லாத்தையுமே வழி நடத்தி வந்துட்டுருக்கான் அப்படின்னு.
ஸோ இவன் வந்துட்டு காதல வாங்காம திரும்பவும் ஹீரோயினை மேலே பார்க்குறானா, இதை அந்த ஜெனரல் பார்க்குறான். அவனுக்கு அம்புட்டு ஆத்திரமா இருக்கு. இவன் ஏன் ஹீரோயின் மேலே இம்புட்டு ஆத்திரமா இருக்கான் அப்படின்னா, இவனுக்கு அந்த வேஸ்டேட்டை ரிவெஞ்ச் வாங்கணும்னு ஒரு தீராத ஆசை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஹீரோயின் தானே எப்போ பார்த்தாலும் வந்து வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ அதனாலேயே ஹீரோயின் வந்து யான்கிட்டேருந்து பிரிக்கணும், அப்போ தான் நம்மளோட ரிவெஞ்சை முழுசாக வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ அப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த என்வைக்குள்ளே, அதாவது யான் சிட்டிக்குள்ளே எப்படினாச்சும் போகணும். இப்போ அவங்க பார்டரில் தானே தங்கியிருக்காங்க. ஸோ அதுக்காக சில விஷயங்களை ரெடி பண்ணியிருக்காங்க போல். பிஏட்ட கேட்குறாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கா? எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா விவசாயி தான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா நெல், கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவர்கிட்ட இருந்த அஜின் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை அங்கேருந்து ஏற்றிட்டு போயிட்டுருக்கான். இவர் கதறாரு, எப்பா என்னோட குடோனையே இப்படி எம்டியாக போட்டுட்டீங்கன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன், கொஞ்சமாவது வச்சுட்டு போகலாம்ல அப்படின்னு. அட நீ இன்னி பதுக்கி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்ப்பா, அதனால் நாளைக்கு கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிடு, நான் வரேன் அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே தான் என்டர் ஆகிட்டு இருக்கான். ஆனால் அவனை விட மாட்டானுங்க. நீ எங்கே போகிற அப்படின்னு. நான் ஒரு விவசாயிப்பா, நான் ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், இந்த ஐடியா பாரு அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யான் வந்து எழுதி அந்த சீலெல்லாம் வச்சுருப்பாங்க போல், அதனால் அவரை உள்ளே விட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நேராக அந்த மெங்க போய் தான் மீட் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா விஷயமுமே ரெடியாக இருக்குது, நாளைக்கு நாங்கள் வந்து கேட் வாசலில் நிற்கிறோம், ஸோ கரெக்டாக அந்த விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னு. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கரெக்டாக தெரியலை. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மெங்கு வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த வாசல் முன்னாடி நிற்கிறா. ஆனால் இவளை பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டுறாங்க. நீ யார், அந்த ஐடியெல்லாம் காட்டு அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்திரமாக வந்துட்டுருக்கு. இவங்களை எப்படி அடிச்சு போட்டுட்டு உள்ளே போயிடலாமா அப்படின்னு. அந்த நேரம் அந்த விவசாயி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டுருக்காரு. அட என்ன தெரியலையாப்பா, நேற்று கூட இந்த ஐடியா காமிச்சு உள்ளே போனேனே, என்னோட ஆட்கள் தான் இந்த ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, விடுங்க விடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறானுங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே உள்ளே போயிட்டுருக்காங்க. இந்த கேட்டு வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபோட்டோவை வரைஞ்சி ஒட்டியிருக்கானுங்க. இவன் வந்து நம்மளோட எதிரி, பார்த்த உடனே சாகடிச்சிருங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் மெங்கு பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே கொண்டுட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டுருக்கா. அப்போது கரெக்டாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்த்துட்றா. அம்மா நீங்கள்லாம் யார், எதுக்கு உள்ளே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, இது எல்லாமே உணவுப் பொருட்கள் தான், நாங்கள் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படியா, அதுக்குள்ளே என்ன இருக்குது காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி எடுத்து குத்துறா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோதுமை தான் இருக்குது. சரி ஓகே ஓகே கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் மெங்கு பார்த்தீங்கன்னா எங்கே இங்கே ஆட்கள் இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்னு ரொம்பவே கூர்மையாக அதெல்லாம் உத்து கவனிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கா. ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே ஒரு கடைக்கு தான் கூப்பிட்டு வரான். இதுக்கப்புறமா ஒரு மேப்பை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்க நாட்டுக்கான ஃபுட்டெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் தீயெல்லாம் பற்ற வைக்க போகிறாங்களாமா. ஸோ அந்த ஃபுட்டு வந்து 2 இடத்துல இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 2 கேம்ப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒரு கேம்பை வந்து பிரின்ஸ் அப்புறம் சில ஆட்கள் வந்து பாதுகாக்கிறாங்க. இன்னொரு கேம்பை வந்து ஃபுல்லாகவே ஆர்மி மெம்பர்ஸ் தான் பாதுகாக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்கல்ல அந்த ஆர்மி மெம்பர்ஸ், அந்த டைமை பார்த்து தான் அங்கே போய்ட்டு ஃபயர் வைக்கணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த நாட்டுக்கு வேற ஒருத்தவங்க வந்து ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ண நாளைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க அந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் வைக்கிற டைமில் ஃபயரை பற்ற வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்றது தெரியல. ஸோ வேற ஒரு பர்சன் வரானே என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பதுங்கி பதுங்கி வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் லைஃபோட ஹெட் இருக்கார்ல, அவர் வந்து குதிரையில் வந்துட்டுருக்காரு. ஸோ வெளியெல்லாம் வரல, அந்த குதிரை வண்டிக்கு உள்ளே தான் உட்காந்துட்ருக்காரு. அஜின் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ணுறனால தான் எங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, இது மிகப்பெரிய உதவி, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு. சரிப்பா, அவனோட பிரின்ஸை நான் பார்க்கணுன்னு சொன்னேனே என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் வந்துட்டு லேண்ட் சிட்டிக்கு போயிருக்காரு, ஸோ கொஞ்சம் வந்துடுவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஓகே ஓகே இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டுருக்காரு. இவன் பேசின அந்த சத்தத்தை வச்சு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவனை பற்றி தான் அந்த விவசாயி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ரொம்பவே வெல்த்தியான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். இவன் லியான் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கான். இவன் ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ணான் அப்படின்னா நம்மளோட பிளான் வந்து சொதப்பிக்கிறோம், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனை கொலை பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை இல்லை, அவன் வந்துட்டு ரொம்பவே மோசமான ரொம்பவே டேஞ்சரான ஒரு பர்சன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால் அந்த பிளானெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா.
ஸோ இவன் அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பில் தானே ஒர்க் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அதனால் அந்த உள் உணர்வு சொல்லுதா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறமா மெங்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்டரை எழுதிட்டு இருக்கா ஹீரோக்காக. ஸோ அந்த விவசாயிக்கிட்ட கொடுக்குறா, இந்த லெட்டரை கரெக்டாக பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. இந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்தெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதாவது வித்தையெல்லாம் காட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இவன் காசு மாதிரி கீழே போட, அதை ஒரு ஆள் வந்து துணியை போட்டு எடுத்து அப்படியே ஒரு ஒரு ஆள்கிட்டையாக பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னுக்குள்ளே இந்த லெட்டரை வச்சு ஒரு பிச்சைக்காரன்ட்ட கொடுக்க, அவன் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை டெலிவரி பண்ண போகிறான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த லெட்டரை பிடுங்கிக்கிறா. இந்த லெட்டரை தெரியாமல் ஒருத்தவன்ட்ட பாஸ் பண்ணி விட்டால் கூட இவங்க மாட்டியிருக்க மாட்டானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை பாஸ் பண்ணாங்கல்ல, எல்லாத்தையுமே வந்துட்டு அடித்து நொறுக்கியிருக்கானுங்க. அதில் ஒரு பொண்ணு செத்தே போயிட்டா. ஸோ அந்த விவசாயியை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக அடிச்சிட்டு இருக்கானுங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லு சொல்லு அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா வாயை திறக்கவே மாட்றான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை தான் உட்காந்து எழுதிட்டு இருக்கா. ஜெனரல் வந்து கேட்குறாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன பண்ணுறதா, அவங்கள கூண்டோடு அழிக்கணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக அந்த லெட்டரை வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காப்புல. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரு கையில் கிடைக்கிது. அதில் ஹீரோயின் என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பிஏட்ட சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே உள்ளே போக சொல்லு, பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லு அப்படின்னு. அப்போது தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை நோட் பண்ணுறான். அதில் என்ன கண்டுபிடிச்சான்னு தெரியல, நம்ம ஆட்கள் வந்து சிக்கிட்டானுங்க, ஸோ உடனடியாக எல்லாத்தையுமே வந்துட்டு ரிட்டன் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு மெங்க அவங்களோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தீ வைக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ வந்து அப்படியே பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அவளுமே சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம எல்லோரும் பின்வாங்கணும், சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு கரெக்டாக கேட் கிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. கேட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே ஓடி வந்தா. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஷவுலி ஆர்மி மெம்பர்ஸ் வந்துட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்கானுங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே அம்போட வெயிட் பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையுமே மெங்கும் பார்க்குறா, டே வாங்கடா ஓடலாம் அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு வில்ல விட்டு அட்டாக் பண்ண ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா, அவங்கள ஷூட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃபெண்ட் பண்ணி அங்கேருந்து எஸ் ஆகிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணுறா, அவங்க எந்த மாதிரி மூவெல்லாம் பண்ணுறாங்க அப்படி. இதுக்கப்புறம் அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா யான்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கான், இன்றைக்கி ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஹீரோ என்ன பண்ணுவான், என்னெல்லாம் யோசிப்பான் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த விஷயங்களை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி யான் கேட்குறான். அதாவது அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஏதோ சொல்ல வரானா, வாயை மூடு தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு யான் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து பிஏ கேட்குறான், ஆமாம் நீங்கள் எப்படி அந்த லெட்டர் வந்து ஃபேக் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவனோட இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கும்போது இவன் எழுதுறத அவன் நோட் பண்ணியிருந்திருப்பான். ஒரு லெட்டரை பார்த்தீங்கன்னா அவள் தப்பாக எழுதியிருப்பாள். ஸோ அந்த டைம் இவன் வந்துட்டு கரெக்ட் பண்ணலை. அதே மிஸ்டேக்கு தான் இந்த லெட்டர்லையுமே அவள் பண்ணியிருக்கா. அது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த லெட்டர் வந்து ஃபேக் அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த ஜெனரலை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயி அப்புறம் அந்த ஸ்பை எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்து பார்க்குறான். அங்கே அவங்கள காணோம். அங்கே இருந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கானுங்க, மன்னிச்சிருங்க எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டு இருக்கான், அப்புறம் எப்படி அவங்க தப்பிச்சு போனாங்க அப்படின்னு. சார் இங்கே பாருங்கள், இதை வந்துட்டு உடைக்கல எதுவுமே பண்ணலை, அப்போ யாரோ ஒருத்தவங்க தான் கீ போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. இதுக்கப்புறம் அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா யான்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த வேஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்திருக்கு, அந்த ராஜாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, சீக்கிரம் அவன் செத்துருவான் அப்படின்னு. என்னடா சொல்கிறீங்க, நான் அவனோட தலையை கட் பண்ணி என்னோட ரிவெஞ்சை முடிச்சுக்கணும்னு நினச்சா அவன் அவ்வளோ ஈஸியாக சாகலாமா, கூடாது. ஸோ படைகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க, நம்ம வாருக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனா ஓகே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகும்போது அந்த இடத்துல தான் லின்ச்சியுமே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ தான் நம்ம ஒரு வாரையே முடிச்சிருக்கோம், திரும்பவும் ஒரு வார் அப்படின்னா அதை வந்துட்டு இந்த மக்கள்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஸோ நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. உடனே அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை ஒரு ஆர்மிக்கு வந்துட்டு லீடராக போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இராணுவ படைகள் இருக்கும்ல, அதுக்கு ஒருத்தவங்க லீடராக இருப்பாங்க, ஜெனரலாக இருப்பாங்க. இவளுமே ஒரு இராணுவ படைக்கு ஜெனரல் போல். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஜெனரல் கிட்ட போகிறேன், உனக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்பை, அதை யாரோ ஒருத்தவங்க திறந்து விட்டுருக்காங்க,
ஸோ இதன் மூலமாக நம்மளோட பிரின்ஸுக்கு தானே ஆபத்து அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி கேட்டுட்ருக்கான், நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு. ஆமாம் மாஸ்டர், யாரோ ஒருத்தவங்க அந்த ஸ்பை எல்லாத்தையுமே கீ வச்சு திறந்து விட்டுருக்காங்க. இது மேபி அச்சு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் நல்லாவே தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்ருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்க அச்சுவே, நீ இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு. ஸோ லின்ஷியுமே அதை தான் சொல்கிறாங்க, நீ எப்படி அவங்க மேலே பழி போடலாம் அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யான் வந்துட்டுருக்கா. என்ன விஷயம், எதுக்கு என்னை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், நீ தான் அந்த ஸ்பை எல்லாத்தையுமே தப்பிக்க விட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஓ, உனக்கு என் மேலே இப்போ நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. நீ இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் நம்புகிறேன். இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ தான் நம்ம நாட்டு மக்கள் வந்து அந்த வாரிலிருந்தே மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்காங்க. திரும்பவும் நீ எதுக்காக ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு. இந்த மக்கள் எல்லாத்துக்குமே நிரந்தரமாக ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வார் மூலமாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்படியா, அது உண்மையா அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஸோ யாருக்கு பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா அந்த பிரின்சஸை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்துட்டா போல். ஸோ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பிரின்ஸ் தான், ராஜாவோட பையன் தான். அவன் பார்த்தீங்கன்னா தனியாக விளாண்டுட்டு இருக்கான். இவனோட அம்மா, அதாவது 4வது கான்கியூபைன் வந்து இறந்து போயிட்டாங்களாம். ஸோ இவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லை, தனியாக விளாண்டுட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே சில திட்டங்கள்லாம் போட்டுட்ருக்கா, அது என்ன அப்படின்றது தெரில. இதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கூட பார்த்தீங்கன்னா அவள் போயிட்டு விளாடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த சமயம் அந்த ராயல் கார்ட் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வராரு. ராஜா வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அந்த லூனா கான்கியூபைன் வந்து உங்களுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஸோ சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு. இந்த இளவரசி வந்து சொல்லிட்டு இருக்கா, நாங்கள் 2 பேரும் இப்போ தான் விளாண்டோம், ஸோ கையெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, இவனோட கையெல்லாம் க்ளீன் பண்ணி நான் அமுச்சு விடுறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இவ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ யார் ஃபுட்டு கொடுத்தாலுமே வாங்கி சாப்பிட்றாத, ஏன்னா நான் ஒரு முயல் வளர்த்துட்டு இருந்தேன்ல, அது வேற ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்து தான் செத்து போயிடுச்சு. ஸோ உனக்கு அந்த நிலமை வரக்கூடாது அப்படின்னா நீ வந்துட்டு யார்கிட்டையுமே ஃபுட்டை வாங்கி சாப்பிடாத அப்படின்னு. இவனும் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ராஜா அப்புறம் அந்த லூனா கான்கியூபைனை 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. இவ கேட்குறா, எதுக்காக அந்த பிரின்ஸுக்கு என்ன சமையல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு. ஸோ அவரும் சொல்லிட்டு இருக்காரு, அவனோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, ஸோ அவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நானுமே வந்துட்டு மற்ற விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன், அதனால நீ தான் அவனை ஒரு பையன் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரின்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறான். இவங்களும் அந்த ஃபுட்டை எடுத்து ஊட்டி விட போகிறாங்களா. அவன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு, நான் வந்து ரேபிட்டாக மாறக்கூடாது, எனக்கு அந்த நிலமை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராஜா பார்த்தீங்கன்னா சரி சரி ஒன்றும் இல்லை நீ அந்த ஃபுட்டை சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லூனா கான்கியூபைன் பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு லெட்டர் மூலமாக எழுதி சென்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இளவரசி வந்துட்டு அந்த சின்ன பையன்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. ஸோ ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சரியில்லை, அவரோட இடத்த நான் பிடிச்சிருவனோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலேயே அவர் வந்துட்டு எல்லா விஷயங்களையுமே என்னை தள்ளி வைக்கிறாரு. இங்கே என்ன சிச்சுவேஷன் நடக்குதுன்னே எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி சென்ட் பண்ணி விடுறான். அதில் என்ன எழுதியிருந்தான் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா போருக்காக என்பை மேலே போர் தொடுக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இதை இந்த இளவரசியும் அந்த குட்டி பையனுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டு போல் அந்த ராஜாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு பயங்கர இருமலாம் வந்துட்டு இருக்கு. இவரோட அந்த ராயல் கார்டு இருப்பாங்கல்ல அவங்க, அப்புறம் அந்த லூனா கான்கியூபைன் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பார்க்குறாரு, யாருமே வந்த பாடு இல்லை. ஸோ அவருக்கு ரொம்பவே வந்துட்டு முடியலை, அப்படியே தடுமாறி பக்கத்தில் தான் அந்த மெடிசன் இருக்குது. ஸோ அதை எடுக்க போகிறாரு. அந்த நேரம் கரெக்டாக இந்த இளவரசி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. இருங்கப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப சுடுது, ஆறட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி லூனா அப்புறம் அந்த ராயல் கார்டு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, அவங்க எல்லாரும் உங்களை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் இங்கேருந்து அவங்கள ஃபுல்லாகவே அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ இவர் அப்படியே பார்க்குறாரு, இவ என்னவா சொல்ல வர அப்படின்னு. இந்த இடத்துல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நானும் யானும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னீங்க, என்னை வச்சு தான் அவனை வந்துட்டு கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்களா, அதுக்காக தான் அந்த கல்யாணத்தை ரெடி பண்ணிங்களா அப்படின்னு. இவரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வெறி ஆகிட்டுருக்கா. ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நான் உன்னோட பொண்ணு தானே,
எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி என் மனசு வந்தது? என்ன ஒரு டூலாக யூஸ் பண்ணி அவனை கொல்லணும்னு பார்த்துருக்கேல்ல? என்னோட வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமாக இருந்த மூமெண்ட் அப்படின்னா எங்கள் கல்யாணத்துக்கு நீ ஓகே சொன்னது தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாமே போயிருச்சு. உன்னால தான். ஒன்றால் என்னோட அம்மா செத்து போய், என்னோட அண்ணா என்னை விட்டு பிரிஞ்சு போய், நான் லவ் பண்ண ஒருத்தவன் மொத்தமாகவே போயிட்டான். அவன் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் நீ மட்டும்தான். அவனோட ஃபேமிலியை நீ கொல்லாமல் இருந்திருந்தா, அந்த தண்டனை மேடையில் அந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்காமல் இருந்திருந்தா, அவன் என்கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக என்னை கல்யாணம் பண்ணி இருந்திருந்திருப்பான். என்னோட லைஃப்பையே மொத்தமாக அழிச்சது நீ மட்டும்தான். உன்னை எப்படி அவ்வளோ சீக்கிரம் விடலாம்? என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பிடுங்கிட்டில அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். அப்போ நீ என்ன தாண்டி சொல்ல வர? ஏண்டி இப்படி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சட்டையிலேருந்து ஒரு மருந்து மாதிரி ஒன்று எடுக்கிறா. அதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரிங்க் மாதிரி இருக்குது. ஸோ அதில் கலந்து குடி குடி அப்படின்ட்டு அப்படியே வாயை பிடிச்சி உள்ளே ஊற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அலறிட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டாக அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தட்டி விட்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுப்பின் உச்சத்துக்கே போயிட்டுருக்கா. ஸோ இவர் வந்து சொல்லிட்டுருக்காரு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அவர் என்னதான் இருந்தாலும் நம்மளோட அப்பா அப்படின்னு. ராஜா பார்த்தீங்கன்னா இவளை பார்த்தோன்னே பயந்து அந்த சைடு ஓடிட்டுருக்காரு. இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்பவும் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா லெட்டராக எழுதி பிரின்ஸ் வந்து சென்ட் பண்ணி விடுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்றத ஹீரோ கணிச்சு தான் அவனை வந்துட்டு வெளியே போகிற மாதிரி போக வச்சு ரிட்டன் வர சொல்லியிருந்திருப்பான் போல். இது எல்லாமே ஹீரோட பிளான் தான், எப்படியாவது ராஜாவை காப்பாற்று அப்படின்னு. இந்த இளவரசியை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போட்டு அடைச்சிடறானுங்க. அதாவது கொஞ்ச நாள் அவளுக்கு விஷத்தை கொடுத்து சாகடிக்க போகிறாங்களாம். அதான் அவளோட பனிஷ்மெண்ட்டாம்மா. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ராஜா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்கிபைனுமே கிட்ட விடுறதே இல்லையாம்மா. எப்போதுமே தனியாக தான் இருக்காராம். இப்போதைக்கு இவர் நம்புகிற ஒரு பர்சன் அப்படின்னா அது பிரின்ஸ் மட்டும்தானா. இதுக்கப்புறமா அந்த ஷவுலி ஆர்மி மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கேம்ப்பு போட்டு இருக்காங்க. இவங்களில் நம்ம மெங்கோ அப்புறம் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வேகு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அதில் ஒரு அடியாள் கேட்குறான், நம்ம எதுக்கு இவங்களை வேகு பார்க்கணும் அப்படின்னு. நம்ம மாஸ்டர் தான் இவங்களை வேகு பார்க்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அமைதியாரு, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் அப்படின்னு. அந்த சமயம் அந்த ஜெனரல் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. மாஸ்டர் வந்து சொன்னார், இதுக்கப்புறம் நீ வந்து எங்கள் இராணுவ படையில் ஒரு குரூப்பாலாம் இருக்க முடியாது. ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்புங்கடா, அவங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையுமே இங்கே இல்லை அப்படின்னு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, நாங்கள் அச்சு வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு. அதுக்கெலாம் டைம் இல்லை, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க. அந்த ஷவுலி ஆர்மியோட ஃப்ளாக் இருக்குமே அதெல்லாம் கீழே வெட்டி போடுங்கடா, இவங்களே இல்லை அந்த ஃப்ளாக் எதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறான். அப்போ இந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷவுலி ஆர்மியில் இருக்கிற எல்லாரும் பயங்கர கடுப்பாகி இவங்களோட சண்டைக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஷவுலி ஆர்மியோட ஜெனரல் பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்காரு அவங்களோட சோல்ஜர்ஸை, எதுக்குடா இந்த மாதிரி சண்டைக்கு போகிறீங்க? அது நம்மளுக்கு தான் அசிங்கம், இவங்களோடலாம் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படி. அப்போ அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு ஒரே வெட்டு தான். ஸோ அந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகிற மாதிரி வந்துட்டு இருக்கு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறாங்க, 2 ஜெனரலுமே. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஒன்றெல்லாம் என்னோட ஆர்மியில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கிறது எனக்கு தாண்டா அசிங்கம். நீ நான் பொண்ணுங்களுக்கு பின்னாடி போகிற வேண்டாம், உங்களையே வழி நடத்தி அவள் தானே வந்தா. நீலாம் அந்த பொம்பளைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க தான் லாய்க்கு. எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கெலாம் நீ லாய்க்கே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃப்ளாகை நான் வந்து அழிக்க போகிறேன்டா அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் அப்படியே வெட்டுற மாதிரி வந்துட்டுருக்கான். ஸோ இவனும் சொல்லிகிட்டு இருக்கான், நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.